வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஐயா பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம. இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்க போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய் இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா இனிமே பஞ்சாயத்து தலைவர். ஐயா இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யறது என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாண காது குத்துல இருந்து வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டின தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர, குவாட்டர வாங்கி கூட பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா. வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே வாங்க. நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா பத்திக்குமே. எங்க? பின்னாடியே வாங்க காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே போர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயா வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதயா. அசிங்கம் தாங்க, 2 பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தான்டா பாப்ப, நீ பாக்கலடா. உன்னை இந்த பாட்டில் தான்டா பாக்க வைக்கிறது. டேய் எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி முடிச்சங்க. சும்மா இருக்காம ஓடுறா. நல்ல அடியில போல இறங்கணும். ஓடு ஓடு. திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. வாங்க தாத்தா, பயாஸ்கோப் பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணாலும் பாப்பியா நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. ரெடி. என்னடா விளையாடுறீங்க? அது என்னது? தெரியாதா? நான் சொல்லித்தரவா? கில்லி சைஸ் கூட இல்ல, நீ சொல்லிடுறியா? அவங்க அதுக்குற பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்ட். சரி. இதுதான் கில்லி. சரி. கீழ வச்சு இப்படி இப்படி. இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா போ. நான் மாட்டேன். டேய் நான் இருக்கேன்டா, போ. போங்க போங்க எல்லாரும் போங்க. என்னடா? கில்லி கொடுங்க. கில்லியா? எங்க இருக்கு? உங்க வேட்டுக்குள்ள. அடிச்சா
அக்கா அடித்த கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா உழக்கு விளையாடுறியா? டேய் கில்லிய குடுக்குறாரா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கால்டி. டேய், டேய், டேய். தைரியத்தோட தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க யாரு, அந்த ராஜமாணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்ல, போடி. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ, காசு திருப்பிதாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல. முளைச்சு 3 இலை வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற பிள்ளைங்களா நாட்டுல? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடறதா வகுத்துக்கு நல்லது, கண்ணால பாக்குறதா கண்ணு கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டியா என்னென்ன வியாபாரம் எல்லாம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருந்திருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தினூறு டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குலதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப எல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்லி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. அண்ணே, கோச்சுக்காதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தி தான் வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னையே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கிட்ட நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். சபாசு. அடாடாடாடாடாடா, சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கார் எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து போச்சு. நீ துள்ளிக்கு ஓடி வரதை பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்சு மஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவன் வீட்டுல இல்லைன்னு தான் இதை கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நீட்டு, நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க, அவங்களுக்கு போட்டு விடுங்க. நான் கொண்டு வந்தது உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. வீணா அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐய, நீதாம்மா அசிங்கமா பேசுற. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்ல, என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா? கும்பிடுறேனுங்க. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரியா இழுத்து மூடுடி. என்னடி, இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திருந்தது? ஐயா கிட்டீங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சூடு வச்சுட்டாரு. அட பாவி. எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போகுது. குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய்க்கு எட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்டல, அப்புறம் எங்க வாய்க்கு?
இந்தா பழம் வச்சுக்க.